பாஸ்வேர்ட் அடிச்சு விட்டா அடிச்சு போட்டு ஒரு இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணினா உண்மையில அந்த டேட்டா பேஸ்ல டேட்டா இருந்துச்சுன்னு சொன்ன சப்போஸ் என் இமெயில் அட்ரஸ் தெரிஞ்சிட்டேன்னா என்ன நடக்கும்? இப்ப உங்களுக்கு யாராவது ஒரு ஆளுக்கு நான் இந்த இமெயில் அட்ரஸ் தான் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன் நான் தெரிஞ்சிட்டுன்னு சொல்லித்தானே நீங்க என்ன செய்வீங்க? டக்குண்டு இமெயில் அட்ரஸ் அடிச்சு விட்டுருவீங்க. அப்ப இமெயில் அட்ரஸ் சரியா இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா நாங்க உடனே பாஸ்வேர்டை அனுப்புறதோ அனுப்பக்கூடாது. ரைட்? அப்ப என்ன செய்யணும்? இன்னொரு கொஸ்டினே கேட்கணும், செக்யூரிட்டி கொஸ்டின். அப்ப நான் என்ன செக்யூரிட்டி கொஸ்டின் கொடுத்தேன்ன்றது இன்னொரு ஆளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இந்த இமெயில் அட்ரஸ் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப அதுக்காக தான் என்ன செய்யறோம்? அடுத்ததா security question on the email, enter your email address and enter your security question or any verification method, right? Security question or any verification method நாங்க யூஸ் பண்றோம். ரைட்? அப்ப இப்ப ரெண்டு ஃபீல்ட வச்சு நாங்க வேலிடேட் பண்றோம். What are the fields? Email address and the security questions, right? If both are correct, email address, if the email address and the security questions are in the database, then system should send the password to the email address. Right? System automatically sends the email address to password to email address. So இதையும் நீங்க செக் பண்ண வேண்டி இருக்கு. விளங்குதா? என்ன செக் பண்ணணும் மட்டும் திருப்பி சொல்லணுமா? சொல்லணுமா? Right. Okay. So these are the things you have to check. So இது you should work as homework, and if you finish this one, please upload your homework in the Moodle system if you can. Right? So அதுதான் இதுல சொல்லி இருக்கு. என்னென்ன மாதிரி நீங்க இமெயில் தான் டெஸ்ட் டேட்டா எப்படி ஜெனரேட் பண்ணிருக்கேன்னு பாருங்க. இமெயில் ஒரு கரெக்ட் ஃபார்மேட்டை வச்சிருப்பீங்கன்னா, ஆனா அது டேட்டா பேஸ்ல இல்லாத ஒரு ஃபார்மேட்டா இருக்கும். டேட்டாபேஸ்ல இல்லாத ஒரு டேட்டாவா இருக்கும். அப்புறம் நீங்க டேட்டாபேஸ்ல இருக்கிற ஒரு கரெக்ட் ஃபார்மேட் டேட்டாவை எடுக்கணும், இன்வாலிட் ஃபார்மேட் டேட்டாவையும் எடுக்கணும். ரைட்டா? இது இதுல பாருங்க டெஸ்ட் கேஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அதையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. டெஸ்ட் கேஸ் ஐடி, ரைட்? முதலாவது டெஸ்ட் இந்த ஃபார்மேட்ல தான் நீங்க செய்யணும். டெஸ்ட் கேஸ் ஐடி. ரெண்டாவது டெஸ்ட் சினாரியோ. என்னத்தை நீங்க டெஸ்ட் சினாரியோன்றது என்னத்தை நீங்க செக் பண்ண போறீங்க. டெஸ்ட் கேஸ் ஐடின்றது the number. ஒவ்வொரு டெஸ்ட் கேஸுக்கு ஒவ்வொரு நம்பரை கொடுக்கும், 1 2 3 லைக் தட், ரைட்? ஸோ டெஸ்ட் சினாரியோன்றது என்னத்தை நீங்க செக் பண்ண போறீங்க. அடுத்தது டெஸ்ட் ஸ்டெப்ஸ், ரைட்? அதாவது இந்த சினாரியோவை என்னென்ன ஸ்டெப்ஸை வச்சு நீங்க செக் பண்ண போறீங்க, ரைட்? அதையும் நீங்க இதுல நிக்கணும், ரைட்? அடுத்தது டெஸ்ட் டேட்டா. டெஸ்ட் டேட்டான்னு சொன்னா இந்த ஸ்டெப்ஸ் என்ன மாதிரியான டேட்டாவை வச்சு நீங்க டெஸ்ட் பண்ணி இருக்கிறீங்க, எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் என்ன, ஆக்சுவல் ரிசல்ட் என்ன, அப்ப அது பாஸா ஃபெயிலா, சிஸ்டம் பாஸ் ஆகிருக்குதா ஃபெயில் ஆகிருக்குதான்றதை நீங்க செக் பண்ணிக்கணும், நோட் பண்ணிக்கொள்ளுங்க. டெஸ்ட் கேஸ் ஐடி, டெஸ்ட் சினாரியோ, test steps, test data, expected result, actual result, pass or fail. You பாத்தீங்கன்னா check customer login with valid data. அதாவது வேலிடான டேட்டாவோட கஸ்டமர் லாகினை செக் பண்றது முதலாவது சினாரியோ. ரெண்டாவது இன்வாலிட் டேட்டாவோட செக் பண்ற சினாரியோ, ரைட்? அப்ப அதுக்கு எப்படி ஸ்டெப்ஸ் சொன்னா, go to the site க்கு போங்க, enter the user id enter பண்ணுங்க, then enter the password, then click submit button, right? Test data என்ன டெஸ்ட் டேட்டா நீங்க இதுல போட்டீங்கன்னா யூசர் ஐடியா அவர் பாவிச்சிருக்கிறார் இது, பாஸ்வேர்ட் அவர் பாவிச்சிருக்கிறார் இது, ரைட்? Then expected result என்னன்னு சொன்னா user should log in into an application. Applicationக்குள்ள user enter பண்ண வேணும், enter பண்றதுக்கு allow பண்ண வேணும்ன்றதான் எக்ஸ்பெக்ட். சரியான டேட்டா இருந்தா allow பண்ண தானே வேணும், அதுதான் expected result. Actual result as expected, அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணின மாதிரி இருந்ததுன்னா நாங்க as expected ன்னு போடலாம். இல்ல டிஃபரண்ட் அவுட்புட் வந்துச்சுன்னு சொன்னா
என்ன அவுட்புட்ன்றதை நாங்க அந்த ஆக்சுவல் ரிசல்ட்டில் வந்து போடணும். ரைட், தென் பாஸ் ஓ ஃபெயில்ன்றதை நாங்க அதுல போடலாம். சரியா? இந்த சாம்பிளை வேணுமென்னா நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த 2 சாம்பிளையும் நோட் பண்ணிக்கணும். Right. So you have to write the test case like this, right? In addition to this test case, we can add something additionally like the following, right? The first one, the description of what requirement is being tested.
ரைட் என்ன ரிக்வயர்மெண்ட் வந்து டெஸ்ட் பண்ணப்பட போகுது என்ற டிஸ்கிரிப்ஷனை வந்து எங்களுக்கு இதில் எழுதிடும். அதாவது பிரீஃப் டிஸ்கிரிப்ஷன் அபவுட் த சிஸ்டம் அல்லது அந்த மொடியூலை பற்றின ஒரு ஸ்மால் டிஸ்கிரிப்ஷன், பெருசாக எல்லாம் எழுதுறது இல்லை, சின்ன இது. அடுத்தது வந்து எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஹவு த சிஸ்டம் வில் பி டெஸ்டட், அது வந்து ஆல்ரெடி எழுதியாச்சு. சிஸ்டம் எப்படி டெஸ்ட் பண்ணப்பட போகுதுன்றது எழுதியாச்சு. The test step like a version of application under test. இப்போ பெரிய சாஃப்ட்வேர் எல்லாம் டெவலப் பண்ணும்போது வெர்ஷனாக வந்து டெவலப் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியும், மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாரும் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர், அது வந்து ரிலீஸ் பண்ணிக்கல ஒவ்வொரு வெர்ஷனாக வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் பெரிய இண்டஸ்ட்ரி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வந்து வெர்ஷனாக வந்து, அதாவது வெர்ஷன் 2.1 வெர்ஷன் 2.3 அப்படி அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ எந்த வெர்ஷன் வந்து நீங்க டெஸ்ட் பண்ற சாஃப்ட்வேர் வந்து எந்த வெர்ஷன், இப்போ நீங்க பீட்டா வெர்ஷனுக்கு விடையக்குள்ள வந்து எதுக்காக பீட்டா வெர்ஷன் விடுறேன்னு சொல்லி சொன்னா, ஆல்மோஸ்ட் வந்து சிஸ்டம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணப்பட்டிருக்கும், எல்லாமே செய்யப்பட்டிருக்கும். அதை பீட்டாவா ரிலீஸ் பண்ணி ஒரு ட்ரையலா ரிலீஸ் பண்ணி கஸ்டமர்ஸ், அதாவது என் யூசர்ஸ் என்ன செய்யறான்னு சொன்னா யூஸ் பண்ண வச்சு அவையிட்ட இருந்து கமெண்ட்ஸ் எடுக்கிறது. இந்த சிஸ்டம் யூஸ் பண்றதுக்கு எப்படி இருக்கு, ரைட்? எரர் ஃப்ரீயா தான் மோஸ்ட்லி வந்து அந்த பீட்டா வெர்ஷன் கூட எரர் ஃப்ரீயா தான் இருக்கும், ரைட்? ஆனா அந்த யூசருக்கு அது கன்வீனியண்டா இருக்கா, இதுல என்ன இந்த மெடிசனை சேர்க்கையிலும் அந்த மாதிரியான கமெண்ட்ஸ் வந்து ஃபீட்பேக் எடுக்கிறதுக்காக தான் இந்த சிஸ்டத்தை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, ரைட்டா? ஸோ என்ன நடக்கும்னா, the test step like a version of an application under the test. தமிழ் தெரியாதாக்கள் யாரும் இருக்கிறீங்களா? ஹலோ, எஸ் மிஸ். தமிழ் தெரியாத ஆக்கள் யாராவது? இல்ல அப்படி யாரும் இல்ல. பிரமோதிக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் மிஸ். அதுதான் அவர் போனது. யாருக்கு தெரியாது? பிரமோதி இப்ப இருக்காங்க அவங்க. அவருக்கு கேளுங்க. ஓகே, யா எஸ். ஹலோ பிரமோடி, நான் இங்கிலீஷ்லயே எக்ஸ்பிளைன் பண்ணுவா? That's better, I think. Okay, see here, while மிஸ் அவங்க வந்து தமிழ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு போட்டிருக்காங்க சாட்ல. ஓகே ஃபைன், ஓகே தென் ஓகே ரைட். அப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னேன், அடிஷனலாக வந்து நாங்கள் என்னத்தை சேர்க்கணும், பட் ஆர் த எக்ஸ்ட்ரா திங்ஸ் we have to add in the test cases. That's what I am explaining now, right? The description of what requirement is being tested, right? We have to write a small description about the system requirement. This is what we are going to test, right? We have to write a short description about the system requirement. Then the second one, explanation of how the system will be tested, how you are going to test this one, that is already written. Then the test step like a version, what are the version you are going to test, application under the test, and software, data files, what are the data files, and operating system. What is the operating system you are going to use to test the system, and about the hardware, right? What are the hardware requirements you need, and security access. This is actually all these are additional things. If the end users or system team actually need this, only you have to go for this. Otherwise, this test case is enough to test all the requirements, right? Hardware and security access. What are the security access you are using? Next one, physical or logical date and time of the day, right? Time of the day means in which day you are testing this one, and time of the test, in which time you are going to test the system, right? So these are the additional requirements, and
input and output or action expected result, that is already done. Any proof of attachment, if you have any proof, you can attach it. And use activity case language. What is the language you are going to use? And test case should not be more than 15 steps. That is also very important thing, right? When you write a test case, that should not be more than 15 steps, right? So that should be very simple like this, right? Okay. Then an automated test script is commented with input, purpose and expected result. Right? Commented means comment is interpret by comment won't interpret by the system, right? Comment is only for the explanation to the team, right? So it won't interpret by the system. So the developer or the automated test script generator have to prepare the comments about the input and purpose and expected output result. So this should be as comment in the automated system. Then the next one, the setup offers an alternative to pre-request test. With other tests, it should be an incorrect business scenario order, right? With other tests. For ஏதாவது test order, it should be an incorrect business scenario order. இதுல வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா மேல குறிப்பிட்டிருக்கிற இவளாம். All these are very important things. So you have to additionally add these things, but from this one also, we can select the main requirements from this one also. This one, explain the version of the system, that is important. You can add with the previous one. Another thing is data files, operating system, hardware, security issue, physical or logical data. These are the important things we have to add additionally, right? No need to add all these things, but you should know what are the things we can add with the test case preparation, right? Okay, now we can go to the actual testing system. See here, right? Sample test case, system test case. This is the description. This is what we are going to test. Google Map, right? The developer created a Google Map for the selected location, right? User story, get direction to a restaurant. The program related to get the direction to the restaurant. Restaurant kuரிய direction Google Map la irund edukkiradhu da இந்த program inde main இது ரைட்டா. அதுல என்னென்ன எழுதி இருக்குன்னு பாருங்க. system test case, அதுல description, brief description about the system Google Map. You have to write it in 1 or 2 lines, right? Then user story, get direction to a restaurant, right? Restaurant kuரிய direction வந்து நீங்க கண்டுபிடிக்கிறது தான். இதுல ஒரு ரெஸ்டாரண்ட் அடிச்சீங்கன்னா அதுல கூகுள் மேப்ல ஷோ ஆகணும் அந்த direction, right? Purpose, verify the user story U2, right? What is the purpose of this test case? Verify the user story, right? Instructions, anything in red is mandatory, right? This is the thing you have to test in the login form also, right? That's what I already explained. We have to test for the empty field, right? That is this. Anything in red is mandatory, right? Anything in red is mandatory. Everything else is optional. Red la irukkiradhu mattum da mandatory data. You should enter that one,
right? Everything else, other than these, other than the red color, is optional, right? End user, if they want, end user can enter, otherwise they can leave, right? Everything else is optional and should only be put in if it is needed, right? To clarify how the test was performed, right? Test run information, test run பண்றதுக்குரிய information என்னன்னு பாத்தீங்கன்னா test name, date of test. Okay, test name means who is going to test this, date of test, in which date this tester is going to test this data, right? The next thing, location or server being used. ஏதாவது சர்வர் ஏதாவது யூஸ் பண்ணப்பட்டிருந்தா அது இந்த டீடைல் வந்து நீங்க இங்கே கொடுக்கணும். They are using Google Map test server, so you have to specify this is what hardware and the software or the API specification, right? Then prerequest for this test, if there are any prerequest, you have to fill that one, otherwise you have to put none. Software version, what is the version of the software application? Google Map Beta 009.1. This is the version of the software application, right? Next one, browser. In which browser you are going to test, because the web application result will vary based on the browser. So if it is web application, especially we have to test for all the browser. At least we have to test for the 3 browsers, Google Chrome, Internet Explorer and Mozilla Firefox. But if it is software, that is not necessary, because software users not going to use with all the browser, right? If they suggest the browser, they will use with that. But if it is a web application, end user can use with any other browser. So we have to check for all the browser. That is what this. The application, Google Map, this one, browser, what is the browser? And the version of the browser. If you are using a database, you have to specify the database name. Otherwise, put NA. NA means not applicable, right? Non-applicable. Operating system. What is the operating system you are using to test this system, right? Then required configuration. ஏதாவது அத்தியாவசியமான configurations ஏதாவது இருந்தா நீங்க இங்க கொடுக்கலாம். You can specify the required configuration here. Okay, right? These are the additional things you can add with this test data. This is the basic test data. Here you can see, which I am highlighting now, is the basics to create the test cases. The above are additional things. But if you want to prepare a standard test case, all this is very important, right? See how they are going to test this system, right? The first one, enter the restaurant. Yeah, first thing is get direction to a restaurant present in the database, right? See here, get direction to a restaurant is okay, but if it is not in the database, system won't show it, right? So first of all, you have to consider it. Get direction to a restaurant present in the database. That is very important point. If the restaurant is not in the database, the system won't show the output, right? Then how they are going to test? Enter the restaurant name in the search window, right? What they are going to do? They are going to enter the name of the restaurant in the search box. For example, the restaurant name is there, McDonald's. That is presented in the database, right? Right. Test script or step able to enter a text, right?
இதுல வந்து என்ன செக் பண்ணினோம்னு சொன்னா ஒரு சர்ச் பாக்ஸ் இருக்கும் ரெஸ்டாரண்ட் நேமை வந்து செக் பண்றதுக்கு. So they are going to enter the restaurant name which are in the database, right? இதுல but they are going to test whether they can enter the data or not in the search box. That is what they are going to check, right? இந்த search boxல data enter பண்ணக்கூடிய மாதிரி இருக்குதா இல்லையான்றதை they are going to check. So able to enter a text. Actual result என்ன, requirement validation என்னன்றதை நீங்க போட்டுட்டு pass ஆ fail ஆன்றதை நீங்க போட்டுக்கலாம், right? Expected result, actual result, requirements validated, right? இதை நீங்க fill பண்ணிக்கொண்டீங்கன்னா சரி. அடுத்தது press the search button. முதல்ல search boxல டேட்டாவை என்டர் பண்ணினா சில வேளையில நீங்க யோசிக்கலாமே என்னோட சர்ச் பாக்ஸ்ல டேட்டாவை என்டர் பண்ணி போட்டு சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி இருக்கலாம் தானே. சில வேளை அந்த சர்ச் பாக்ஸ் வந்து இன்விசிபிளா இருந்ததுன்னு சொன்னா அல்லது டிசேபிளா இருந்ததுன்னா they can't enter the data. That is the reason they are, first of all they are checking whether end user can enter the data or not. And if the end user enter the data only, they can click the search button, otherwise no point on the search button, right? So that is this. Press the search button, multiple result return, right? Name enter பண்ணின உடனே search கொடுத்தா என்ன செய்யுது, multiple result return and pins are displayed on the map. இதுல உங்களுக்கு you may ask one question here. Why multiple result? We are going to enter a one name now. So then why multiple result? Any idea? Any idea about this? On the search box ல அவங்க வந்து ஏதோ ஒன்றதான் என்டர் பண்றாங்க. ஏன் சிஸ்டம் மல்டிபிள் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுது பிள்ளை இல்லையா? அதையும் அப்படி செக் பண்றாங்க. மேபி இப்போ சில பேர் ரெஸ்டாரண்ட் டைப் பண்ற நேரம் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வரணும் தானே மிஸ், மேபி அதுக்காக. இல்ல, ரெஸ்டாரண்ட் டைப் பண்ற நேரம் நிறைய ரெஸ்டாரண்ட் வரதில்லை. இதுல சினாரியோ வாசிங்க கவனமா. என்ன நடக்குதுன்னு சொன்னா ஒரு நேமை அடிச்சு ரெஸ்டாரண்ட சர்ச் பண்ணினா அங்க உங்களுக்கு வர வேணும், அந்த ரெஸ்டாரண்ட வந்து மேப்ல பாயிண்ட் அவுட் பண்ணி வரணும். விளங்குதா? சரி, இப்ப உங்களோட டேட்டா பேஸ்ல 5 ரெஸ்டாரண்ட் இருக்கு, 10 ரெஸ்டாரண்ட் இருக்கு. அப்ப அந்த டேட்டா பேஸ்ல இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் என்ன பண்ணினாருன்னு சொன்னேன் யூசரும் அந்த ரெஸ்டாரண்ட மேப்ல பாயிண்ட் அவுட் பண்ணி வரணும், இந்த இடத்துல இருக்குது, ரைட்? அப்போ டெஸ்ட் பாக்ஸ்ல அவர் சர்ச் பாக்ஸ்ல நேம் அடிக்கல, ஏன் சிஸ்டம் மல்டிபிள் ரிசல்ட்டை காட்டுது? இல்லை நம்ம எதிர்பார்க்கணும் மல்டிபிள் ரிசல்ட்டை காட்டணும், சரியா? தெரியல மிஸ். தெரியலையா? சரி, இப்ப நீங்க நார்மலா இப்ப ஏபிசி என்ற ஒரு, அதாவது வைங்களேன் எப்படி ஏதாவது ஏபிசி என்றதுல ஸ்டார்ட் பண்ற ரெஸ்டாரண்ட் வைங்க, ரைட்டா? அதாவது ஃபர்ஸ்ட் 3 லெட்டர்ஸ் அடிச்ச உடனே சிஸ்டம் வந்து ரிசல்ட்டை ஷோ பண்ணும், சரியா? அப்ப உங்களோட டேட்டா பேஸ்ல எத்தனை ஹோட்டல்ஸ் இருக்குது, ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது? 10 ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. அதுல மேபி ஒரு 5 ரெஸ்டாரண்ட் ஏபிசின்றதுல ஸ்டார்ட் பண்ணலாம், ஆனா வேற ரெஸ்டாரண்ட்ஸ். அப்ப நீங்க ஏபிசி அடிச்சு கொண்டு ஏபிசி அடிச்சிட்டீங்க, அப்ப என்ன செய்யணும்? அது 5 ரெஸ்டாரண்டே காட்டணும் இல்லையா? ஃபுல் நேம் அடிக்க மட்டும்தான் அந்த பர்டிகுலர் ரெஸ்டாரண்ட்டை காட்டும். ஓகே, அது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி, ரைட்? நீங்க ஏபிசி அடிச்ச உடனே அந்த 5 ரிசல்ட்டையும் காட்டும், கஸ்டமர் டக்குனு செலக்ட் பண்ணிடு, வேற ஒன்று ஃபுல்லா அடிச்சு கொண்டு இருக்க மாட்டார்,
right? And the time in a mattum and the multiple result is show panna. At that time it should show multiple result. When they enter the first 3 letters or 4 letters, it will show all the restaurants starting from that letters. Can you understand? Yeah. Yeah, okay, Understood. that's fine. Okay. So enter the restaurant name in the search window that is present in the database. Able to enter the text, that is okay. Then press the search button. Expected result is multiple result return and pins are displayed on the map. Mapல வந்து அது display ஆக வேணும். ஓகே, அதுதான் நாங்க expected வந்து result. அப்ப இந்தியால நீங்க fill பண்ண வேணும். You have to fill the actual result, whether it is working or not. Right, and then you have to enter the pass or fail. Click on a single location. Right, single location la வந்து click பண்ணிக்கல. Map centers on the location and an information pop-up displays reviews and right. இப்போ என்னன்னு சொல்லி சொன்னா சர்ச் பண்றேன், மேப்பில் வந்து பாயிண்ட் அவுட் ஆகி டிஸ்பிளே ஆகுது. டிஸ்பிளே பண்ணிக்கல அது வந்து பாயிண்ட்ஸ், அதாவது பின்ஸ் வந்து அங்கங்க பின்ஸ் என்று சொல்றது ஒரு பாயிண்டர் மார்க், ரைட்? அது அங்கங்க டிஸ்பிளே ஆகும். ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல வந்து என் யூசர் கிளிக் பண்ணி நேரா இருந்தா அதை பற்றின ஒரு டிஸ்கிரிப்ஷனை வந்து பொப்பப்பா அது வந்து காட்டும், ரைட்டா? ஃபுல் டீட்டெயிலாக காட்டல. என்ன ரெஸ்டாரண்ட்டை சர்ச் பண்ணினோன்னா மேப்பில் அந்த ரெஸ்டாரண்ட்டை காட்டுது. when they click on the map or when they click on the restaurant in the map, it should show all the relevant detail about the hotels. Can you understand? So that is the third one. Okay, then fourth one, click on get direction link. Right, the fourth step means there is a button called button to get direction, right? The first of all it just show where is the restaurant. So it will show where is the restaurant. Then if they want to get the direct, then when they click on the map, it should show the detail about the restaurant. And then when a user click get direction button, it should show the direction of the restaurant. That means it should show the path, route path, right? So click on get direction link, then address and link to the direction, address and link to get the direction. Start address box appears. It will add, it will show the address box. Where is the restaurant, right? And okay, start the address box appear. Then type in a start address for your home. That means able to enter the text. இதுல வந்து ஒரு செக் பாக்ஸோ ஒரு சர்ச் பாக்ஸோ இருந்தா அதுல வந்து டெக்ஸ்ட்டை வந்து என்டர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும், right? Then press enter. enter கீயை press பண்ணினா என்ன இது நடக்கணும்ன்றது வந்து இதுல உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஃபார்மேட்டை ஒருக்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த ஃபார்மேட்டை நோட் பண்ணிட்டு சினாரியோவை நோட் பண்ணிக்கணும், குயிக்காக நோட் பண்ணணும்.
Miss?
Okay, so this is how we, did you write it? Hello? Yes, miss. Did you write? Yeah. Okay, right. So what are the things you have to test here? Get direction to a restaurant present in the database. Database like a restaurant and the direction we have to get first if the restaurant is available. Suppose if the restaurant does not exist, what you want to do? You have to write it here, right? But the possible cases are if the restaurant is available in the database, suppose if the restaurant does not exist, what you want to test, what are the test step and input, you have to write this one and you have to write all these things. An alternative flow, the user enter a start location that not exist. If the restaurant is not, if the restaurant is there, but the location, suppose if the location is not there or if the location is not in the database, but the system will show as the result. So this what also you have to write. Can you understand this? What you want to do? You should do this one as homework. Right? Okay. This is how you have to write the sample test cases. Okay. Now we can discuss about if you are going to write a test case or if you want to prepare a test case for online hotel reservation and ticket booking system. Can you understand the scenario? You have to prepare the test cases, right? All the possible test cases for all the modules. You have to write all the possible test cases for all the modules that are in the online hotel reservation and the airline ticket booking system. Right? You can book the ticket for the customers who booked a hotel in this system, right? So what are the possible modules you can consider? What are the modules you can consider? First of all, think about the system and let me know what are the possible modules or what are the modules are there and how you are going to do the system validations. What are the possible modules? What are the possible modules? Customer module, right? We have to prepare the module called customer. And second module, hotels, right? The detail of the hotels, category of the hotels and detail of the hotels. Third one, booking module. There are three main modules for the hotel booking. User module. User module means customer module, hotels, and booking, right? Suppose
If the hotel provide the meals for the customers, you have to prepare a module for the menus of the hotel. What are the menus are available for the breakfast? What are the menus are available for the lunch? And what are the modules are available for the dinner? And these modules for which hotels? Right? Suppose you may consider for a single hotel or a multiple hotel booking system. You can consider this system as two. The one is only for a particular hotel. Other thing is for a booking engine, hotel booking engine. If it is hotel booking engine, that will be the big one. So first of all, you can do this one for a single hotel, right? So for example, Goldface Hotel, the customer want to book, if the customer want to book a reservation for the Goldface Hotel, what are the modules you want to consider? The first one is customer module. Second one is the hotel detail and menu of the hotels and the booking, right? These are the main modules you have to consider, right? Okay. Then prepare a test case for it. Start to write a test case and share your screen. I will check it. Miss? Excuse me, miss? Miss?
Right. Are you writing it? Can you, if you finish, can you share your screen? Can you? Yes, Miss. Okay. Can you share your screen? Yes. Okay. First of all, I will explain you what you want to write. If you miss anything, please add this one also, right? You see here. The first thing, at reservation, we can divide the user as two. One is end user, other one is customer, right? We can divide the system as two. The first one is end user, the second one is customer, right? End user means customer and the system user. End user and the system user, right? First of all, we can consider about the system user. System user is, what is system user? System user is the person going to handle the system for the administrator, right? Right, see here, verify that user can add reservation. If it is offline hotel management system user must be able to enter the reservation. அதாவது ஆஃப்லைன்ல வச்சு சில பேர் வந்து ஆஃப்லைன்லயும் வச்சு செய்வாங்க, சில பேர் வந்து ஆன்லைன்லயும் வச்சு செய்வாங்க. இப்போ ஆன்லைன்ல இல்லாம வாக்கிங் கஸ்டமர், ஹோட்டலுக்கு போற ஒரு ஆள் ஹோட்டல்ல போய் வந்து புக் பண்ண போறாருன்னு சொல்லி சொன்னா, ஒரு கஸ்டமர் ஹோட்டலுக்கு போறாரு, எனக்கு ரூம் வேணும், இந்த ஹோட்டல்ல ரூம் வந்து புக் பண்ணி தாங்க. அப்படி ஹோட்டலுக்கு ரூம் புக் பண்ண போனா என்ன நடக்கும்? அங்க இருக்கிற ஒரு ரிசப்ஷனிஸ்டோ அல்லது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரோ அல்லது ஃப்ரண்ட் டெஸ்க் மேனேஜரோ என்ன செய்வாரு? அந்த ரிசர்வேஷனை அவருக்கு போட்டு கொடுக்கும். அப்ப அந்த ரிசர்வேஷனை ஆட் பண்ணக்கூடியதா இருக்குதான்றதை வந்து பார்க்கணும். That is the first thing. Verify that user can add reservation. That means system user, not end user. End user can't add reservation. They can add their reservation only, right? They can book the hotel for them. But system user, that means the receptionist or front desk manager, can book the rooms for the customers, not only for one customer. They can add the rooms for the customers who ask booking, room booking, right? So verify that user can add reservation. Users, the type of users, receptionist or the front desk manager, right? Here, add reservation button is displayed in the main menu. User invoke the reservation from upon clicking the reservation button, right? User can enter a data in the field of the form. Reservation button click பண்ணின உடனே என்ன நடக்கணும்? Reservation button, அதாவது சிஸ்டம் யூசர் வந்து சிஸ்டத்துல இருக்கிற ரிசர்வேஷன் பட்டனை கிளிக் பண்ணின உடனே அங்க ரிசர்வேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். அந்த ரிசர்வேஷன் ஃபார்மில் நம்ம தங்களுக்குரிய ரிசர்வேஷனை வந்து என்டர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். அதுதான் நீங்க சொல்லப்பட்டிருக்கு. யூசர் கேன் என்டர் த டேட்டா இன் த ஃபீல்ட்ஸ் ஆஃப் த ஃபார்ம். அதாவது ஃபார்மில் இருக்கிற டேட்டாவை வந்து என்டர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். செகண்ட் ஒன், செக் இஃப் த மேண்டட்டரி ஃபீல்ட்ஸ் ஆர் எம்டி. ரைட், முதல்ல அந்த ஃபார்ம் ஃபீல்ட்ஸ் எல்லாம் வந்து எனேபிளா இருக்குதா, என்டர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குதான்னு பார்க்கணும். அடுத்தது வந்து மேண்டட்டரி ஃபீல்டு வந்து எம்டியா விட்டுட்டு என்டர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குதான்னு பார்க்கணும். செக் இஃப் த மேண்டட்டரி ஃபீல்ட்ஸ் ஆர் எம்டி. தேர்ட் ஒன், all the fields are cleared when click the clear button. What is this button? Reset button. Suppose if they want to reset the filling detail, they can press the reset button if they want to reset, right?
So you have to check that one also. Then form can be cancelled anytime by clicking on the cancel button. Yes, right? Upon clicking the serve button, user can serve the reservation. Form field எல்லாத்தையும் enter பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா serve button கொடுத்தா டேட்டா வந்து டேட்டாபேஸ்ல ஸ்டோர் ஆகும். இது யார் செய்யறாருன்னு சொன்னா சிஸ்டம் யூசர். இதுல இன்னும் ஒரு விதமா நாங்க செக் பண்ணலாம் என்னன்னு சொன்னா சிஸ்டம் யூசர்ஸுக்குரிய ப்ரிவிலேஷன், அதாவது என்னென்ன ப்ரிவிலேஜ் சிஸ்டம் யூசர்ஸுக்குரிய ப்ரிவிலேஜ் என்னன்னு, அதாவது இப்ப ஃப்ரண்ட் யூசர் ஒரு ரிசப்ஷனிஸ்ட் தான் புக்கிங்கை வந்து போடுறேன், ஆனா புக்கிங்கை கேன்சல் பண்றதுக்குரிய ப்ரிவிலேஜ் வந்து சப்போஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து அவருக்கு கொடுத்திருக்க மாட்டார், அதுக்கு இன்னொரு சூப்பர்வைசர் இருப்பாரு, அவர் தான் கேன்சல் பண்ணுவார். அப்ப நாங்க முதல்ல வந்து யூசரா இருந்தா, அதாவது என்னென்ன டைப்பான யூசர் வந்து அங்க இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, ஒன்று சிஸ்டம் யூசர், மற்றது என் யூசர். என் யூசர் சேம் ப்ரிவிலேஜ்ல தான் அநேகமா இருப்பினும் எப்போ டிஃபரன்ஷியேட் ஆகும்னு சொன்ன என் யூசர், if they have the membership, same they may have gold membership, they may have silver membership or brown membership. Based on the membership, their privileges may change. May change means will change. Definitely it will change based on the membership package. Then the system user, consider about the system user. We can divide the system user for this hotel management system. The first one is receptionist or front desk manager. Second one is supervisor or the super admin or whatever it is. We can give the privilege to book the rooms for the customers to the receptionist, but if they don't want to give the permission to cancel the reservation, we have to restrict that one for the receptionist or the front desk manager, right? If administrator வந்து புக் பண்றதுக்குரிய உரிமையை மட்டும்தான் இவருக்கு கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னா அவர் ஜஸ்ட் புக் பண்ணலாம், புக்கிங்கை வியூ பண்ணலாம், அப்பதானே தெரியும் புக்கிங் சரியா வந்திருக்கான்னு சொல்லி. ஆனா அந்த ரிசர்வேஷனை அவருக்கு கேன்சல் பண்ண முடியாது. அப்ப அதுக்கு யார் புக் பண்ண கேன்சல் பண்ணலும்னு சொல்லி சொன்னா, இந்த கேன்சல் பட்டன் வியூ ஆக போது யாருக்குன்னு சொல்லி சொன்னா சூப்பர் அட்மினை லாகின் பண்ணிக்க. அப்ப நீங்க பார்க்கணும் யூசர் லாகின், அதாவது என் யூசர் லாகின் இல்ல சிஸ்டம் யூசர் லாகின்ல லாகின் பண்ணி வரையக்குள்ள டேஷ்போர்ட்ல இருக்கிற ஆப்ஷனாலிட்டிஸை செக் பண்ணும். எந்தெந்த யூசருக்கு எந்தெந்த ப்ரிவிலேஜ் இருக்கோ அதாவது மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். சரியா? என் யூசர் டிஸ்பிளே பண்ணிக்கல, என் யூசர் அதாவது சிஸ்டம் யூசர் லாகின் ஆகி வரையக்குள்ள கேன்சல் பட்டன் அவருக்கு வரக்கூடாது, ரைட்? ஆனா இங்க வந்து அந்த ப்ரிவிலேஜை பற்றி கதைக்கல, நான் எக்ஸ்ட்ராவா அந்த ப்ரிவிலேஜ் சொல்லி இருக்கிறேன். சப்போஸ் நீங்க அதை செக் பண்ண வேண்டி இருக்கு, சப்போஸ் இல்ல அநேகமான சிஸ்டத்துல வந்து அது செக் பண்ண வேணும், அதாவது யூசர் ப்ரிவிலேஜை வந்து செக் பண்ண வேணும் கட்டாயம், ரைட்? அடுத்தது சிஸ்டம் ஷுட் allow user to enter the data in the form as an expected result. System should display the error message. The mandatory field வந்து empty-ஆ விட்டு போனா அதுக்குரிய expected result வந்து இது. System should display the error message. Then அடுத்தது fields எல்லாத்தையும் enter பண்ணிட்டு serve பண்ணினா அதுக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும்ன்றது நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா, சிஸ்டம் கிளியர் ஆல் ஃபீல்ட்ஸ் ஆஃப் த ஃபார்ம். சர்வ் பட்டனை கிளிக் பண்ணினதுக்கு பிறகு டேட்டாபேஸில் டேட்டா ஸ்டோர் ஆயிட்டுதுன்னு சொன்னால் என்டர் பண்ணின ஃபீல்ட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிடும். திருப்பி அந்த ஃபீல்ட் என்டர் பண்ணின டேட்டா அந்த ஃபார்மில் இருக்கக்கூடாது, ரைட்டா? அதுதான் இது. சிஸ்டம் கிளியர் ஆல் ஃபீல்ட்ஸ் ஆஃப் த ஃபார்ம், தென் சிஸ்டம் ஷுட் கேன்சல் த ஃபார்ம், சிஸ்டம் ஷுட் சேவ் த ஃபார்ம், ரைட்? இது வந்து நீங்க யூசர் வைஸ்ல செக் பண்றது. அடுத்தது வந்து வெரிஃபை that the system should calculate or display the departure date. Correct, right? இது என்ன சொல்லி இருக்கேன்னு சொல்லி சொன்னா, ஒரு என் யூசர் வந்து வராரு,
எனக்கு இந்த டேட்ல இந்த ரூம் வேணும்னு சொல்லி சொன்னா அவர் அந்த ரூமை செலக்ட் பண்ணுவார், கேலண்டரை செலக்ட் பண்ணி அவர் சொன்ன டேட்டை வந்து செக் பண்ணி பார்ப்பார் ஃப்ரம் திஸ் டேட் டு திஸ் டேட். அப்போ டேட் ரேஞ்சை செலக்ட் பண்ணும்போது ஆல்ரெடி புக்கிங் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா இட் ஷுட் ஷோ திஸ் ரூம் இஸ் நாட் அவைலபிள் இன் திஸ் டேட் ரேஞ்ச் என்ற மெசேஜ் வந்து சொல்லணும். அதைத்தான் நீங்க செக் பண்ணுது. வெரிஃபை தட் த சிஸ்டம் யூசர் they have to check whether the room is available in the selected date range. That is this. Verify that system should calculate and display the departure date. Right? Who is going to check? Receptionist or front desk manager. This should be available to the front desk manager or receptionist because they are going to book the system room, right? So this should be available for them, right? Arrival date is entered by the user. Arrival date time. What are the inputs? Arrival date and the departure date. Number of nights are entered by the user. If they select the date range, automatically it will calculate the number of nights. Then arrival date entered is in the correct format, right? என்னென்ன செக் பண்ணணும்னு சொல்லி சொன்னா இப்ப மேனுவலி இது வந்து எப்போ நீங்க இந்த டெஸ்ட் கேஸ் வரும்னு சொல்லி சொன்னா டேட்டை வந்து அவர் மேனுவலி என்டர் பண்ணினாருன்னு சொல்லி சொன்னா. ஆனா கேலண்டர்ல இருந்து டேட்டை செக் பண்ண வச்சா டேட் ஃபார்மேட் எப்பவுமே சரியாத்தான் வரும். கேலண்டர்ல இருந்து டேட் ஃபார்மேட் பிள்ளையா வராது, சரியா? ஸோ அப்ப அந்த கேலண்டரா இருந்தா செக் பண்ண தேவையில்லை, இல்லைன்னு சொல்லி சொன்னா செக் பண்ண வேணும், ரைட்? தென் கால்குலேட் த டிபார்ச்சர் டேட் இஸ் டிஸ்பிளேட் இன் த டிபார்ச்சர் டேட் ஃபீல்ட். அதையும் பார்ப்போம், ரைட்? இதே மாதிரி நீங்க என்னென்ன இவ்வளவு டெஸ்ட் கேசஸும் இருக்குது ஹோட்டல் ரிசர்வேஷனுக்கு. அப்போ நீங்க எவ்வளவு டெஸ்ட் கேஸ் வந்து எழுதுறீங்க, ரைட்டா? எழுதிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து எனக்கு நெக்ஸ்ட் கிளாஸுக்கு முன்னுக்கு என்னோட மெயிலுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க, அல்லது மூடுல வந்து அப்டேட் பண்ணி விடுங்க ஸ்டூடெண்ட் ஒர்க்கை. ஹரியரன் செய்தது இந்த மூடுல் சிஸ்டம். ஹரியரன், எஸ் மிஸ். நீங்களா செய்தீங்க மூடுல் சிஸ்டம்? எஸ் மிஸ். அதுக்கே இவ்வளவு தயக்கம், நீங்க செய்தீங்கல்ல, எங்க பார்த்து செய்தீங்க? அதுக்கே இவ்வளவு தயக்கம், எங்க பார்த்து செய்தீங்க? அதாவது ஒரு ஓபன் சோர்ஸ் இருந்துச்சு மீன்ஸ் அதை கொஞ்சம் எடிட் பண்ணி நாங்க செஞ்சோம். ஓப்பன் மூடுல ஓப்பன் சோர்ஸ் தான், நான் தான் கேட்குறேன் மூடுலான்னு சொல்லி. ஓகே, மூடுல அட்மினிஸ்ட்ரேஷன் எங்க நெட்ல பாத்தீங்களா? ஓ மிஸ். ஓகே, அதே மிச்சம் செய்யாம விட்டுருக்கீங்க. பேமெண்ட் எங்க பண்றது ஸ்டூடெண்ட்ஸ்? அதான் மிஸ், அது செய்ய கிடைக்கல எங்களுக்கு. ஸோ அதை அப்படியே விட்டது. இப்பதான் அதுக்கு எனக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பேமெண்ட் போட்டு. கேட்வே ஒன்றும் அந்த நேரம் வாங்கல மிஸ், இப்பதான் வாங்கியிருக்கோம். ஸோ இன்டகிரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்க பண்றீங்களா இன்டகிரேஷன்? ஓ, இப்போ பண்ணிட்டு இருக்கோம். நானும் இன்னொரு அண்ணனும் தான் செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப நீங்க பண்ணுவீங்களா அப்ப இன்டகிரேஷன்? நான் இல்ல, அவர் தான் ஹெல்ப் பண்றாரு. இப்ப எனக்கு வந்து அந்த நாலேஜ் இல்ல. ஸோ அவர் வந்து ஹெல்ப் பண்றாரு இப்ப அதை செய்யறதுக்கு. அப்ப மயூரன் சார் கேட்டாரு இன்டிகிரேட் பண்றதுக்கு ஆள் வேணுமெண்டு. வேணுங்களா மிஸ்? கேட்வே இன்டிகிரேட் பண்றதுக்கு ஆள் வேணுமெண்டு கேட்டாரு. நீங்க செய்றீங்கன்னா தேவையில்லையே அப்ப? உங்ககிட்ட கேட்டாரா? அவர் தான் என்னென்ன ரெக்கமெண்ட் பண்ணாரு. சொன்ன அவர் தான் சொன்ன நீங்க தான் செய்தான்னு சொல்லி. பேமெண்ட் கேட்வே கொஞ்சம் செக்யூரிட்டியான விஷயம் தானே, அப்ப யாரும் இருக்காங்களா செய்யறதுக்குன்னு சொல்லி கேட்டார். ஓகே மிஸ். ஓகே ஓகே, படிங்க அப்ப. Right, I'm going to finish the class, but you have to submit before you come to the next class, right? That should be very important. So I'm going to finish the class. See you all. Bye. Thank you, miss. Thank you, miss. Welcome.